ஆந்திராவில் வரலாறு காணாத அளவுக்கு பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திராவில் பலத்த மழை கொட்டித் தீர்த்ததால் ஆறு, குளங்கள், ஏரிகள் நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. சுமார் 62,000 ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெல், கரும்பு, வாழை, தக்காளி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியன. விஜயவாடா, மொகல்ராஜபுரம், சுண்ணாம்பு மலையில் இடைவிடாமல் பெய்த பலத்த மழையால் மலையில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் அங்கிருந்த வீடுகளின் மீது விழுந்ததில் வீடுகள் தரைமட்டமாகியன. அதிகாலை நேரம் என்பதால் வீட்டில் தூங்கியவர்கள் மீது பாறைகள் விழுந்ததில் உடல் நசுங்கி 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். ஆந்திராவில் மழை வெள்ளத்திற்கு இதுவரை 10 பேர் உயிரிழந்தனர். கொல்கத்தா, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இடுப்பளவு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை துண்டிக்கப்பட்டது. ஐதராபாத், விஜயவாடா செல்லும் ரயில்வே தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கியதால் ரயில்கள் நிறுத்தப்பட்டன. கடந்த 25 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஆந்திராவில் கொட்டித் தீர்த்த கனமழையால் அனைத்து நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ரத்து செய்துவிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளார். இதேபோல் தெலங்கானாவிலும் கனமழை கொட்டித் தீர்த்துள்ளது. ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் உள்ள பெரும்பாலான ஆறுகளில் அடுத்த 2 நாட்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என மத்திய நீர் ஆணையம் எச்சரித்துள்ளது.